Good morning to all. Now we talk about methods of reproduction in fungi. Okay, நம்ம ஏற்கனவே ஃபங்கைனா என்ன, அதோடைய சாலின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு படித்து முடிச்சிட்டோம். ஓகே, இந்த கிளாஸில் ஒரு ஃபங்கை என்னென்ன மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ஏசெக்ஷுவல் மெத்தடில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, செக்ஷுவல் மெத்தடில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே இதில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்மோகேமி, செகண்ட் கேரியோகேமி, தேர்ட் வந்து மியாட்டிக் டிவிஷன். ஓகே, பிளாஸ்மோகேமி அப்படின்னா ரெண்டு பிளாசம் அப்படின்னா ப்ரோட்டோபிளாசத்தை இண்டிகேட் பண்ணும். கேமினா ஃபியூஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம் பிளாஸ்மோகேமி, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸோடைய ப்ரோட்டோபிளாசம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ப்ரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிறது பிளாஸ்மோகேமி. இங்கே ப்ரோட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகும், நியூக்ளியஸ் டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஓகே, செகண்ட் கேரியோகேமி. கேரியான் அப்படின்னாவே நியூக்ளியஸ் இல்லையா. ஓகே, நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிறது கேரியோகேமி. ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் கேமிட், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு 2 கண்டிஷன், ஹப்ளாய்ட் ப்ளஸ் அப்ளாய்ட் டிப்ளாய்டு கண்டிஷன் வரும் இல்லையா. ஓகே, இந்த டிப்ளாய்டு கண்டிஷனில் இருந்து எப்படி ஹப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அப்ளாய்ட் ஸ்போர் ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே மியாட்டிக் டிவிஷன் தான் இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஓகே, மியாட்டிக் ஒரு ஜைகோட் மியாட்டிக் மண்ணில் டிவைட் ஆகி ஹப்ளாய்டு ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த ஹப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி தாலஸாக ஃபார்ம் ஆகுதா, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி நம்ம ஹையர் ஸ்டடீஸில் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பிளாஸ்மோகேமினா என்ன, கேரியோகேமினா என்ன, எப்படி ஹப்ளாய்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இது மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜெனரேஷன் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கும். அப்படின்னாவே ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஆர்கன்ஸு அப்படின்னு அர்த்தம். இங்கே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நமக்கு 6 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஜூஸ்போஸ். ஓகே, ஜூஸ்போஸ் மூலமாக எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஓகே, ஜூஸ்போஸ்ன்றது என்ன அப்படின்னா தின் வால்டு ஸ்போர்ஸாக இருக்கும், மொட்டைல் ஸ்போர்ஸாக இருக்கும். மொட்டைல் ஸ்போர்ஸ் அப்படின்னாவே ஃப்ளெஜிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஓகே, இந்த தின் வால்டு மொட்டைல் ஃப்ளெஜிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா ஜூஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளேருந்து டெவலப் ஆகிறது தான் ஜூஸ்போஸாக இருக்கும். ஓகே, இதில் பாரு பிக்சரில் ஒரு ரவுண்டாக ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் ஜூஸ்பொராஞ்சியா. அந்த ஜூஸ்பொராஞ்சியாக்குள்ளே தான் ஜூஸ்போஸ் இருக்கும். ஓகே, இந்த ஜூஸ்போஸ்ன்றது மொட்டைல் ஸ்போஸாக இருக்கும். இதில் பாருங்கள் ஜூஸ்போஸ் ஷோவிங் டின்செல் அண்ட் விப்ளாஷ் ஃப்ளெஜெல்லா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஃப்ளெஜெல்லான்றது மொட்டிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஆர்கனாக இருக்கும். ஓகே, இட் மே பி விப்ளாஷ் டைப் ஆஃப் ஃப்ளெஜெல்லாவாக இருக்கலாம், இல்லை டின்செல் டைப் ஆஃப் ஃப்ளெஜெல்லாவாக இருக்கலாம். விப்ளாஷ்ன்றது ஸ்மூத் சர்ஃபேஸ்டு ஃப்ளெஜெல்லா. டின்செல்னா ஒரு ஃப்ளெஜெல்லா அதோடைய சர்ஃபேஸில் ஹேர் லைக் அப்பண்டேஜஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் டின்செல்லாக இருக்கும். ஓகே, ஜூஸ்போஸ் அப்படின்னா ஃப்ளெஜிலேட்டடாக இருக்கும். இட் மே பி ஐசோகான்ட்டாக இருக்கலாம், இல்லை எட்ரோகான்ட்டாக இருக்கலாம். ஐசோகான்னா சிமிலர் டைப் ஆஃப் ஃப்ளெஜெல்லா, எட்ரோகான்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளெஜெல்லாவை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. இங்கே ஜூஸ்போர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளெஜெல்லாவை, அதாவது டின்செல் அண்ட் விப்ளாஷ் சொல்லக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளெஜெல்லாஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இதுதான் ஜூஸ்போஸ் மூலமாக எப்படி இது ப்ராப்பகேட் ஆகும் அப்படின்னா, இந்த ஜூஸ்போஸ் ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகி ஒரு ஃபேவரபிள் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் அது பரீட் ஆகும்போது அது ஜெர்மினேட் ஆகி ஒரு தாலஸை டெவலப் ஆகும். ஓகே, அதுதான் ஜூஸ்போஸாக இருக்கும். ஓகே, இந்த ஃப்ளெஜிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஜூஸ்பொராஞ்சியாஸ்குள்ளேருந்து டெவலப் ஆக தான் ஜூஸ்போஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் கைட்ரீட்ஸாக இருக்கும். கைட்ரீட்ஸ்ன்றது ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபங்கையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொனிடியா ஃபார்மேஷன். இது நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்லேயே படிச்சிருக்கோம். இங்கே கொனிடியான்றது ஒரு ஸ்போருடைய நேம் தான் கொனிடியா. இந்த கொனிடியா எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னா, எப்படி நமக்கு ஜூஸ்பொராஞ்சியாக்குள்ளே டெவலப் ஆகுதோ அதுபோல் கொனிடியோபோர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் மேலேருந்து டெவலப் ஆகிறது தான் கொனிடியோவாக இருக்கும். ஓகே, ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா இன்சைடில் ஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். கொனிடியோபோர்ஸ் வந்து அவுட் சைடில் எக்ஸ்டர்னல் மேனரில் ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும், கொனிடியா டெவலப் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். ஓகே, இதில் பாரு ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம் ரெண்டுமே கொனிடியோஃபோர் மூலமாக ஒரு தாலஸோட ஐஃபாவோட அட்டாச்சாக இருக்கும். இங்கே ஸ்போர்ஸ் வந்து எக்ஸோஜினஸ் மேனரில் அவுட் சைடில் டெவலப் ஆகும். ஆனால் நமக்கு ஜூஸ்போஸ்ன்றது ஜூஸ்பொராஞ்சியம் சொல்லக்கூடிய சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே டெவலப் ஆகும். இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாலோஸ்போஸ். தாலோ அப்படின்னாவே உனக்கு தெரியும், தாலஸ் அப்படின்னு மீன் பண்ணும்.
இந்த தாலஸ் சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் தாலஸ் அப்படி தாலஸ்னால் ஃபிலமெண்டஸாக இருக்கும், ட்ரைகோம் மாதிரி இருக்கும், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்படிலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் சின்ன சின்ன பீசஸாக ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் டவுன் ஆகும், பிரேக் டவுன் ஆகும். அந்த ஒரு கட்டட் பீசஸும் ஒரு ஸ்போராக டெவலப் ஆகிறது தான் தாலோஸ்போர். தாலோஸ்போர்ஸ்க்கு இருக்கிற ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் தான் ஐடியா அண்ட் ஆர்த்தோஸ்போர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி தாலோஸ்போர் மேனரில் என்ன ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ஏசெக்ஷன் மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எரிஷைஃப் சொல்லக்கூடிய ஃபங்கஸ் இந்த தாலோஸ்போர்ஸ் மூலமாக ஏசெக்ஷன் மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷன் அப்படின்னாவே பாக்டீரியாவில் தானே இருக்கும். ஃபங்கையோட ரீப்ராக்ஷன் எப்படி ஃபிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஃபங்கைலையும் நமக்கு ஃபிஷன் சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ராக்ஷன் இருக்கும். இங்கே நமக்கு ஒரு பேரண்ட் செல் சென்டரில் ஒரு டிப்ரெஷன் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் டுவர்ஸ் சென்டர் க்ரோ அப் ஆகி 2 ஈக்குவல் டாட்டர் செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு வெஜிடேட்டிவ் செல் 2 டாட்டர் செல்லாக டிவைட் ஆகுது தான் ஃபிஷனாக இருக்கும். ஜைசோசக்காரோமைசிஸ் சொல்லக்கூடிய ஈஸ்ட்டில் இந்த ஃபிஷன் இருக்கும். நமக்கு பட்டிங் தானே ஈஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபிஷனுக்கும் எப்படி ஈஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் ஒரு கேட்டகரி தான் இந்த சைசோசக்காரோமைசிஸ். ஈஸ்ட்னா சக்காரோமைசிஸ், சைசோசக்காரோமைசிஸ்னால் ஃபிஷன் மேனரில் ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஈஸ்ட்டில் இருக்கிற ஒரு கேட்டகரியாக இருக்கும். இந்த ஃபிஷன் வந்து சைசோசக்காரோமைசிஸ் சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஆர்கானிசமில் ஃபிஷனில் மேனரில் பைனரி ஃபிஷன் மேனரில் இந்த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பட்டிங் அப்படின்னா எஸ் இதுக்கும் ஈஸ்ட் தான் எக்ஸாம்பிள். ஈஸ்ட் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா ஃபிஷன் அண்ட் பட்டிங் ரெண்டுமே வரும். சக்காரோமைசிஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அது பட்டிங் மட்டும் வரும். சைசோசக்காரோமைசிஸ்னால் ஃபிஷன் மட்டும். ஏன்னா சைசோசக்காரோமைசிஸ் அண்ட் சக்காரோமைசிஸ் ரெண்டுத்துக்குமே காமன் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே கிளியரா. பட்டிங்கிறது ஒரு பேரண்ட் செல் அதோடைய சர்ஃபேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத் ஆர் அப்பண்டேஜ் டெவலப் ஆகும். அந்த அவுட் க்ரோத் ஃபர்தராக க்ரோ அப் ஆகும். க்ரோ அப் ஆகி மோரல்லெஸ் பேரண்ட்டோடைய சைஸ் வந்ததுக்கப்புறம் எப்போது அந்த அவுட் க்ரோத்தால் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி வந்ததுக்கப்புறமா பேரண்ட் செல்லேருந்து டிட்டாச் ஆகி இண்டிபெண்ட்டாக அது டெவலப் ஆகும், க்ரோ ஆகும். அதுதான் பட்டிங்காக இருக்கும். இதுக்கும் சக்காரோமைசிஸ் சொல்லக்கூடிய ஈஸ்ட் தான் எக்ஸாம்பிள். இதில் பாரு ஒரு பேரண்ட் செல் சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் டெவலப் ஆகுது. இந்த அவுட் க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக க்ரோ ஆகி பேரண்ட் செல்லேருந்து டிட்டாச் ஆகி இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக சர்வைவ் ஆக ஆரம்பிக்கிறது தான் பட்டிங். நெக்ஸ்ட்டு கிளமைடோஸ்போர்ஸ். கிளமைடோஸ்போர்ஸ்ன்றது திக் வால்டு ஸ்போர்ஸாக இருக்கும். நம்ம எக்கேனட்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ளூ க்ரீன் ஆல்கே படிக்கும்போது எக்கேனைட் ஒரு வெஜிடேட்டிவ் செல் அதை சரௌண்ட் பண்ணி திக் வாலை செக்ரீட் பண்ணிவிட்டு உள்ள ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஸ்போர் தான் எக்கேனேட் அப்படின்னு படித்தோம் இல்லையா. எப்படி ஒரு சைனோ பாக்டீரியா எக்கேனேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே போல் ஒரு ஃபங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர் தான் கிளமைடோஸ்போர்ஸாக இருக்கும். எஸ் இதுவும் திக் வால்டு ஸ்போர்ஸாக இருக்கும். இந்த திக் வால்டு ஸ்போர்ஸ்க்குள்ளே ரெஸ்டிங் ஸ்டேஜில் அதோடைய ப்ரோட்டோபிளாசம் இருக்கும். இந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோட்டோபிளாசத்தை தான் கிளமைடோஸ்போர்ஸ் விச் கன்சிஸ்ட் திக் வால்டு செல் வால். ஏன்னா ரெஸ்டிங் பீரியடில் இருக்கும்போது மற்ற ஏதோ ஒரு ஏஜென்ட் அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது இல்லையா. மற்ற ஏஜென்ட் கிட்டேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு திக் வால், நம்ம எப்படி தூங்கும் போது கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு சேஃபாக தூங்குறோமோ அதுபோல் அதை ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கிற அந்த ஸ்டேஜில் அதை சரௌண்ட் பண்ணி ஒரு திக் வாலை செக்ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த ஸ்போர் தான் கிளமைடோஸ்போர்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். எஸ் இந்த பிக்சரில் பாரு கிளமைடோஸ்போர் ஃபியூசேரியம் கொடுத்துருக்காங்க இல்லையா. நார்மல் ஒரு ஐஃபா இருக்குது, அந்த ஐஃபா தின்னாக தான் இருக்குது. ஆனால் எங்கெல்லாம் கிளமைடோஸ்போர்ஸ் டெவலப் ஆகிருக்கும் அந்த கிளமைடோஸ்போர் டெவலப் ஆன இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த ப்ரௌன் கலர் லேயர் தான் திக் வாலாக இருக்கும். அதுதான் கிளமைடோஸ்போர்ஸாக இருக்கும். இதில் உனக்கு இன்னொரு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகுது பாரு. இந்த ஐஃபாவில் அங்கங்கே க்ராஸ் வால் இருக்குது இல்லையா. நம்ம சாலின் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது செப்டேட் ஐஃபா அப்படின்னு ஒன்று படித்தோம். இந்த செப்டேட் ஐஃபாக்கு எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம் தானே. இங்கே 2 கிளமைடோஸ்போர்ஸ்க்கும் இடையில பாரு ஒரு க்ராஸ் வால் இருக்குது இல்லையா, அதுதான் செப்டேட் ஐஃபா. செப்டேட்க்கும் ஃபியூசேரியம் எக்ஸாம்பிள், கிளமைடோஸ்போர்ஸ்க்கும் ஃபியூசேரியம் எக்ஸாம்பிள். ஃபியூசேரியம்ன்றது லோயர் ஃபங்கையா ஹையர் ஃபங்கையா? எஸ் ஹையர் ஃபங்கை இல்லையா. ஏசெக்ஷுவல் ரீப்ராக்ஷன் உனக்கு கிளியரா? ஏசெக்ஷுவல் ரீப்ராக்ஷனில் 6 டைப்ஸ் இருக்கும். கிளமைடோஸ்போர்ஸ்னால் திக் வால்டு ஸ்போர்ஸ், ஃபியூசேரியம் எக்ஸாம்பிள். பட்டிங் அப்படின்னா ஒரு அவுட் க்ரோத் டெவலப் ஆகி
ஒரு அவுட் க்ரோத் ஃபார்ம் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி க்ரோ ஆகிறது தான் பட்டிங்காக இருக்கும். பட்டிங் எக்ஸாம்பிள் சக்காரோமைசிஸ். ஃபிஷன் ஒரு வெஜிடேட்டிவ் செல் 2 டாட்டா செல்லாக ஃபார்ம் ஆகுது ஃபிஷன். ஜைசோ சக்காரோமைசிஸ் சொல்லக்கூடிய ஈஸ்ட் தான் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். தாலோஸ்போஸ் என்னது தாலஸ் சின்ன சின்ன பீசஸாக பிரேக் டவுன் ஆகும். ஒரு பீசஸும் ஒரு ஸ்போராக டெவலப் ஆகிறது தான் ஐடியா ஆர் தாலோஸ்போஸ் ஆர் ஆர்த்தோஸ்போஸாக இருக்கும். எரிஷெஃப் இதுக்கு எக்ஸாம்பிள். பெனிசிலியம் அண்ட் ஆஸ்பெர்ஜில்லஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் கொனிடியா. கொனிடியா 4லேருந்து எக்ஸோஜினஸ் மேனரில் அவுட் சைடில் ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். இந்த ஒரு ஸ்போர்ஸும் ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகி ஒரு என்டையர் தாலஸாக டெவலப் ஆகும். இதுதான் கொனிடியா மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஜூஸ்போர்ஸ் என்னது மொட்டைல் ஃப்ளஜலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஜூஸ் பொராஞ்சியாஸில் கூட ஸ்ட்ரக்சர்க்குள்ளேருந்து டெவலப் ஆகிற மொட்டைல் ஸ்போர்ஸ் தான் ஜூஸ்போர்ஸ். இந்த ஜூஸ்போர்ஸ் ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகி ஒரு என்டையர் ஐஃபா ஆர்கானிசமாக தாலஸாக டெவலப் ஆகும். ஓகே, ஜூஸ்போர், கொனிடியா, ஐடியா, ஃபிஷன், budding and chlamydospores. இப்படி 6 different manner of asexual reproduction is reported in fungi thales. Okay, next one sexual reproduction. Okay, sexual reproduction ஒரு 5 different categories இருக்கும். அதில் first one planogametic copulation. Okay, planogametic copulation அப்படின்னா fusion of motile gametes தான் planogametic copulation. ஒரு motile gamete நமக்கு 3 different mannerல fuse ஆகுது. ஐசோகேமி, அனேசோகேமி அண்ட் ஊகேமி. ஐசோகேமி அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் சிமிலர் கேமிட்ஸ். ஐசோ அப்படின்னாவே சிமிலரை இண்டிகேட் பண்ணும். இந்த பிக்சரில் ஜூஸ்போர்லேருந்து ஐசோகேமியாவும் இருக்கும் பாரு. ஜூஸ்போர்ஸ் மொட்டைல் ஸ்போர்ஸாக இருக்கு இல்லையா. இந்த மொட்டைல் ஸ்போர்ஸ் 1 கண்டிஷனில் இருக்கிற ஜூஸ்போர்ஸ் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஐசோகேமியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஐசோகேமியான்றது என்ன அப்படின்னா ஐசோகேமி ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற கேமிட்ஸை தான் ஐசோகேமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளூரல் டேர்ம், ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி மைல்ஸ்டோன்ஸ் படிக்கும்போது எட்ரோதாலஸ்னு ஒன்று படித்தோம். அதாவது மியாட்டிக் மன்னல் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஸ்போர்ஸ் மியோஸ்போர்ஸ் எல்லாமே மார்ஃபலாஜிக்கலாக சிமிலராக இருக்கும். ஆனால் அதோடைய ஜெனட்டிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசியலாஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதுதான் எட்ரோதாலிசம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இங்கேயும் நமக்கு மியாட்டிக் மன்னல் டிவைட் ஆகி ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜூஸ்போர்ஸ் அதில் சிலது வந்து மேலாகவும் சிலது ஃபீமேலாகவும் இருக்குது. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற கலர் இண்டிகேட் பண்ணும். இங்கே மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அதோடைய மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், மார்ஃபலாஜிக்கல் அப்பியரன்ஸ், அதோடைய சைஸ் அண்ட் ஷேப்லேயும் சிமிலராக இருக்குது. ரெண்டுமே மொட்டைலாகவும் இருக்குது. அதாவது மார்ஃபலாஜிக்கல் அப்பியரன்ஸ்லேயும் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுத்துலேயும் சிமிலராக இருக்கக்கூடிய கேமிட் ஃபியூஸ் ஆகுது தான் ஐசோகேமி இருக்கும். பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன் அப்படின்னா மொட்டைல் கேமிட் ஃபியூஸ் ஆகுது பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன். இதில் ஐசோ, அனைசோ அண்ட் ஊகேமி 3 டைப்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐசோகேமின்றது மார்ஃபலாஜிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது தான் ஐசோகேமியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சின்கைட்ரியம். செகண்ட் ஒன் அனைசோகேமி. அனைசோகேமி அப்படின்னா டிசிமிலர் கேமிட். ஐசோ அப்படின்னா சிமிலர், அனைசோனா டிசிமிலர். இந்த டிசிமிலாரிட்டி 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா இல்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசிமிலராக இருக்கும், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிமிலராக இருக்கும். விச் மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஆர் ஃபியூஷன் ஆஃப் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸ் தான் அனைசோகேமியாக இருக்கும். மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் அப்படின்னா ஒன்று லார்ஜர் சைஸில் இருக்கும், இன்னொன்று ஸ்மாலர் சைஸில் இருக்கும். ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸ் அப்படின்னா ஒன்று மொட்டைலாக இருக்கும், இன்னொன்று நான் மொட்டைலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கேமிட் ஃபியூஸ் ஆகிறது தான் அனைசோகேமியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அனைசோகேமி அப்படின்னா எய்தர் மார்ஃபலாஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது அனைசோகேமியாக இருக்கும். ஆனால் நம்ம பிளானோகேமெட்டிக் காப்புலேஷனுக்குள்ளே படிக்கிறோம் இல்லையா. பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன் அப்படின்னா என்னது? ஃபியூஷன் ஆஃப் மொட்டைல் ஸ்போர்ஸ் தான், மொட்டைல் கேமிட்ஸ் தான் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன் இல்லையா. அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு ஃபிசியாலஜிக்கலி சிமிலராக இருக்கிற கேமிட் தான் ஃபியூஸ் ஆக முடியும். அப்போது ஃபிசியாலஜிக்கலி சிமிலராக இருக்குது அப்படின்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃபர் ஆகும்? எஸ், அஃப்கோர்ஸ் மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது தான் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன் ஆஃப் அனைசோகேமியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அல்டோமைசிஸ். இதில் பாரு, ஒரு கேமிட் வந்து லார்ஜராக இருக்குது, இன்னொரு கேமிட் ஸ்மாலராக இருக்குது. விச் மீன்ஸ் மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் இங்கே ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் அனைசோகேமி. இதுக்கு எக்ஸாம்பிள் அல்டோமைசிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஊகேமி. ஊகேமி அப்படின்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேமிட் ஃபியூஸ் ஆகிறது தான் ஊகேமி. விச் மீன்ஸ் போத் மார்ஃபலாஜிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது தான் ஊகேமியாக இருக்கும்.
ஓகே ஊகேமி அப்படின்னா எப்படி மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் அப்படின்னா ஒன்று லார்ஜராகவும் ஒன்று ஸ்மாலராகவும் இருக்கும். ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர்னா ஒன்று மொட்டைலாகவும் இன்னொன்று நான் மொட்டைலாகவும் இருக்கும். ஓகே what is the manner of reproduction of human beings? எஸ் ஊகேமஸ் மேனர் இல்லையா, ஏன்னா ஃபீமேல் ஓவம் வந்து லார்ஜராக இருக்கும், மேலோடைய ஸ்பெர்ம் வந்து ஸ்மாலராக இருக்கும். அதே போல் ஸ்பெர்ம் வந்து மொட்டைலாக இருக்கும், ஓவம் வந்து நான் மொட்டைலாக இருக்கும். அப்போது மார்ஃபலாஜிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஊகேமின்றது ஹியூமனோடைய ரீப்ராக்ஷன் ஊகேமி தான். அண்ட் ஃபங்கஸ்ன்னு வரும்போது மோனோபிலிஃபேரி சொல்லக்கூடிய ஆர்கானிசம் ஃபங்கல் ஆர்கானிசமில் ஊகேமஸ் மேனர் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ராக்ஷன் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன் இருக்குது. இதில் பிக்சரில் பாரு, ஃபஸ்ட்டில் ரெண்டு மார்ஃபலாஜிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமெட் ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அது ஐசோகேமி. அனைசோகேமியில் ரெண்டுமே மொட்டைலாக இருக்குது, ஆனால் ஒன்று லார்ஜராகவும் ஒன்று ஸ்மாலராகவும் இருக்கிறதுனால அனைசோகேமி. ஊகேமியில் ஒன்று லார்ஜராக இருக்குது, நான் மொட்டைலாக இருக்குது எக்கு, ஸ்பெர்ம் வந்து ஸ்மாலராக மொட்டைலாக இருக்குது, அதனால இது ஊகேமியாக இருக்கும். எஸ் பிலிஃபாரிஸில் ஊகேமஸ் மேனர் ஆஃப் ரீப்ராக்ஷன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட். ஓகே கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட்ன்றது செக்ஷுவல் ரீப்ராக்ஷன் அப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்க்கும் இடையில ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா ஆந்த்ரிடியம் அண்ட் ஊகோனியம் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ப்ரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன டெவலப் ஆகும், ஜைகோட்டாக டெவலப் ஆகும். ஜைகோட் ஃபர்தராக நியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகி அப்ளைட் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட். ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் அல்புகோ. எஸ் அல்புகோ நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே படித்தோம், லோயர் ஆர்கானிசம் இல்லையா, ஏசெப்டேட் ஆர் செப்டேட், ஏசெப்டேட் ஆர் சீனோசிட்டிக் ஆர் மல்டிநியூக்ளியேட் கண்டிஷன் அப்படிலாம் படித்தோம் இல்லையா. ஓகே அதுக்கும் அல்புகோ தான் எக்ஸாம்பிள். ஓகே செக்ஷுவல் ரீப்ராக்ஷன் அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்க்கு இடையில கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆகும் மேல் செக்ஷுவல் பார்ட்னர் ஆந்த்ரிடியம், ஃபீமேல் செக்ஷுவல் பார்ட்னர் ஊகோனியமாக இருக்கும். இந்த பிக்சரில் பாரு, கேமிட்டாஞ்சியல் கான்டாக்டில் பாரு, ஊகோனியம் லார்ஜராக இருக்குது, ஆந்த்ரிடியம் ஸ்மாலராக இருக்குது. இந்த ஊகோனியமுக்கும் ஆந்த்ரிடியமுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் வழியாக ஆந்த்ரிடியம்குள்ளே இருக்கிற ப்ரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் விச் மூவ்ஸ் இன்டு த ஊகோனியம், அதுதான் கேமிட்டாஞ்சியல் கான்டாக்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அல்புகோ. நெக்ஸ்ட்டு கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். ஓகே கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனில் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸோடைய கேமிட்டாஞ்சியம் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஜைகோஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆகும். அந்த ஜைகோஸ்பொராஞ்சியம்லேருந்து ஜைகோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். மியூக்கர் அண்ட் ரைசோஃபஸ் சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்கானிசமில் இந்த கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இதுதான் மியூக்கர். கேமிட்டாஞ்சியம் அப்படின்னா கேமிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது கேமிட்டாஞ்சியா. இந்த ரெண்டு கேமிட்டாஞ்சியா ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆகும். ஜைகோஸ்பொராஞ்சியம் இது ஜைகோஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ரக்சர் ஆகும். மியூக்கர் அண்ட் ரைசோஃபஸ் சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்கானிசமில் இந்த கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் இருக்கும். இதுதான் மியூக்கர் ஆர்கானிசம். மியூக்கர் நம்ம செக்ஷுவல் ரீப்ராக்ஷனில் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் படிக்கிறோம். இந்த மியூக்கரில் ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏ செக்ஷன் மேனர் ஆஃப் ரீப்ராக்ஷன், ரெண்டுத்துக்கு இடையில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதில் இருக்கிற இந்த ஸ்பொராஞ்சியம் ஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். அந்த ஸ்போர் ஏ செக்ஷுவல் மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணும். விச் மீன்ஸ் நமக்கு மியூக்கரில் செக்ஷுவல் ஆஸ் வெல் அஸ் ஏ செக்ஷுவல் ரெண்டு மேனர் ஆஃப் ரீப்ராக்ஷனும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரெண்டு மேனர் ஆஃப் ரீப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அது அனமார்ஃபா, டீனமார்ஃபா, ஹோலோமார்ஃபா. இஸ் அப்கோர்ஸ் ஹோலோமார்ஃப் இல்லையா. ஓகே இது மியூக்கர். இது ரைசோஃபஸ்லேயும் அதே போல் தான். உனக்கு பிக்சரில் இருக்கிறது ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஏ செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ராக்ஷனாக இருக்கும். இந்த மியூக்கர்லேயும் மியூக்கர் ஆஸ் வெல் அஸ் ரைசோஃபஸ் எப்படி மியூக்கரில் ரெண்டு ரீப்ராக்ஷன் இருக்கும், அதே போல் தான் ரைசோஃபஸ்லேயும் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ராக்ஷன் இருக்கும். எப்படி கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸு, அதாவது ப்ளஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே மீட் ஆகும். மீட் ஆகிற இடம், டச் ஆகிற இடத்துல நமக்கு இதுக்கு முன்னாடி யூகாஃபிக் அண்ட் ஹாலோகாஃபிக் ரெண்டு ஸ்ட்ரக்சர் படித்தோம். நான் ரெண்டு கேரக்டர் படித்தோம். ஹாலோகாஃபிக்னா என்டையர் தாலஸும் ரீப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது ஹாலோகாஃபிக்காக இருக்கும்.
யூகாஃபிக் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஆஃப் தாலஸ் மட்டும் ரீப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது யூகாஃபிக்காக இருக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இங்கேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின், ரெண்டு ஸ்ட்ரெயினும் ரெண்டு ஆப்போசிட் ஸ்ட்ரெயின்ஸும் ரெண்டு ஆப்போசிட் செக்ஸ் ஆர்கன்ஸுக்கும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகிற இடத்துக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஆஃப் தாலஸ் மட்டும் கேமிட்டாஞ்சமாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதாவது ப்ரோ கேமிட்டாஞ்சமாக ஆக்ட் ஆகும். ஓகே, அந்த ப்ரோ கேமிட்டாஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நமக்கு ஜைகோஸ்பொராஞ்சமாக டெவலப் ஆகும். ஜைகோஸ்பொராஞ்சியம் அதுலேருந்து நமக்கு ஒரு ஜைகோஸ்போஸ் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஜைகோஸ்போஸ் ஃபவுண்டடாக இருக்கும். ஓகே, ஜைகோஸ்பொராஞ்சியம் கேமிட்டாஞ்சம்ன்றது கேமிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ப்ரோ கேமிட்டாஞ்சம்ன்றது அந்த கேமிட்டாஞ்சல் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்குது ப்ரோ கேமிட்டாஞ்சம். அது டெவலப் ஆகி தான் கேமிட்டாஞ்சமாக டெவலப் ஆகும். ஓகே, அந்த கேமிட்டாஞ்சியம் கேமிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. ஃபர்தராக நமக்கு ஜைகோஸ்பொராஞ்சியமாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஜைகோஸ்பொராஞ்சியம்குள்ளே தான் ஜைகோஸ்போஸ் இருக்கும். ஓகே, இந்த ஜைகோஸ்போஸ் ஃபர்தராக ஒரு ஸ்போருமே ஒரு தாலஸாக டெவலப் ஆகும். இதுதான் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனாக இருக்கும். இது வந்து ரைசோஃபஸ் அண்ட் மியூக்கஸில் கூட ரெண்டு ஆர்கானிசம்லேயும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெர்மடைசேஷன். ஓகே, ஸ்பெர்மடைசேஷன்ன்றது யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போஸ் ஆர் மைக்ரோகொனிடியா. இது வந்து ஐஃபா செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் ஸ்பெர்மடைசேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்னாவே ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாஸ், அதுதான் ஸ்பெர்மடைசேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போஸ் ஆர் மைக்ரோகொனிடியம் ரிசப்டிவ் ஐஃபல் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, இங்கே ரிசப்டிவ் ஐஃபல் செல்லுக்கு எப்படி கொனிடியோஸ்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ரிசப்டிவ் ஐஃபல் செல்லுன்றது என்னவா ஆக்ட் ஆகும், ஃபீமேலாக ஆக்ட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து மேல் ஸ்போஸாக இருக்கும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பக்சினியா அண்ட் நியூரோஸ்போரா. ஓகே, பக்சினியா நீ இந்த பிக்சரில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே, அதாவது வீட்டில் கண்டாமினேஷன் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கல் ஆர்கானிசம் தான் பக்சினியாவாக இருக்கும். நியூரோஸ்போரா நிறைய பயாலஜிக்கல் ரிசர்ச் வந்து நியூரோஸ்போரா சொல்லக்கூடிய ஃபங்கையில் தான் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸில் அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போஸ் ஆர் மைக்ரோகொனிடியம் வந்து ரிசப்டிவ் ஐஃபாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா மைக்ரோகொனிடியம் வந்து மேலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரிசப்டிவ் ஐஃபா ஃபீமேலாக இருக்குன்னு அர்த்தம். மேல்னா மைக்ரோ, ஃபீமேல்னா மேக்ரோ இல்லையா. ஏன்னா மேல் ஸ்மாலராக இருக்கும், ஃபீமேல் லார்ஜராக இருக்கும். இந்த யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போஸ் சொல்லக்கூடிய மைக்ரோகொனிடியம் மேல் தாலஸ்லேருந்து டிட்டாச் ஆகி அது ஃபீமேல் ரிசப்டிவ் ஐஃபாவில் இருக்கிற மேக்ரோகொனிடியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ரெண்டும் ஃபியூஸ் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணுறது தான் ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸாக இருக்கும். பக்சினியா அண்ட் நியூரோஸ்போரா சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்கானிசம்லையும் ஸ்பெர்மடைசேஷன் மேனர் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ராக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு சொமாட்டோகாமி. ஓகே, சொமாட்டிக் அப்படின்னாவே வெஜிடேட்டிவ் செல் இல்லையா. ஓகே, வெஜிடேட்டிவ் கேமினா ஃபியூஷன் ஆஃப் சொமாட்டிக் செல்ஸ் தான் சொமாட்டோகாமி. ஃபியூஷன் ஆஃப் சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் ஐஃபா, ஒரு ஐஃபாவில் இருக்கிற சொமாட்டிக் செல்ஸ் ஃபியூஸ் ஆகிறது தான் சொமாட்டோகாமியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அகாரிகஸ். ஓகே, இதில் பாரு, இது உனக்கு தெரியும் இல்லையா, நம்ம டே டு டே லைஃப்பில் மழை பெஞ்சா அங்கங்கே வளர்ந்துருக்கோம்ல. ஓகே, பெசிடியோமைசிட்டிஸ். ஓகே, இந்த பெசிடியோமைசிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுற ஸ்போஸ் தான் பெசிடியோஸ்போஸாக இருக்கும். ஓகே, அதாவது ஃப்ரூட் பாடி வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். அது மியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகி பெசிடியோஸ்போஸ் சொல்லக்கூடிய ஹப்ளாய்டு ஸ்போஸை ஃபார்ம் பண்ணும். இந்த மியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஹப்ளாய்டு ஸ்போஸ் பெசிடியோஸ்போஸ் வந்து சிலது வந்து மேலாகவும் ஆக்ட் ஆகும், சிலது ஃபீமேலாக ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த பெசிடியோஸ்போஸ் ஜெர்மினேட் ஆகி 2 டிஃப்ரெண்ட் தாலஸாக ஐஃபாவாக டெவலப் ஆகும். இந்த ரெண்டு ஐஃபா ப்ளஸ் ஸ்ட்ரெயின் ஆர் மைனஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின் ஆர் மேல் அண்ட் ஃபீமேல் ஐஃபா ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு 1n + 1n 2n கண்டிஷன் டெவலப் ஆகாமல் டைகேரியாட்டிக் கண்டிஷன் டெவலப் ஆகும். 2nக்கும் டைகேரியாட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா டிப்ளாய்டாக இருக்கும். ரெண்டு நியூக்ளியஸும் டிஸ்டிங்க்டாகவே இருக்குது, தனித்தனியாகவே இருக்குது அப்படின்னா டைகேரியாட்டிக்காக இருக்கும். டை அப்படின்னா 2, கேரியனா நியூக்ளியஸ்.
ஒரு செல்லுக்குள்ளேயும் 2 நியூக்ளியஸ் இருக்குதுன்னா டை கேரியாட்டிக் கண்டிஷன். யூனி நியூக்ளியேட் மல்டி நியூக்ளியேட் படித்தோம் இல்லையா. யூனினா ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, மல்டி நியூக்ளியஸ்னால் மெனி நியூக்ளியஸ் இருக்குது. டை கேரியாட்டிக்னா 2 நியூக்ளியஸ் இருக்குது, டை கேரியாட்டிக் ஐஃபாவாக இருக்கும். ஓகே, அதாவது 2 சொமாட்டிக் ஐஃபாவில் இருக்கும், ஐஃபாவும் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகும்போது 2 ஐஃபாவில் இருக்கக்கூடிய செல்ஸ் சொமாட்டிக் செல்ஸும் ஃபியூஸ் ஆகுது. செல்ஸ் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுது. நியூக்ளியஸ் தனித்தனியாகவே இருக்குது, டிஸ்டிங்க்டாகவே இருக்குது. அப்போது டைகேரியாட்டிக் ஐஃபாவாக டெவலப் ஆகிறது தான் சொமாட்டோகேமி. ஃபியூஷன் ஆஃப் சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் ஐஃபா ஆர் நேம்ட் அஸ் சொமாட்டோகேமி. த கேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன் அகாரிகஸ் கேம்பஸ்டேஸ், அகாரிகஸ் மெம்பர்ஸ். அகாரிகஸ்ன்றது பெசிடியோமைசிட்டஸ் மெம்பர்ஸாக இருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ்ன்றதுனால பெசிடியோ ஸ்போர்ஸ் அப்படி நேம் பண்ணியிருப்பாங்க. செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் கிளியரா? இதில் 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இருக்கும். சொமாட்டோகேமின்றது ஒரு ஐஃபாவில் இருக்கிற சொமாட்டிக் செல்ஸ் ஃபியூஸ் ஆகுது, சொமாட்டோகேமி. அகாரிகஸில் இது இருக்கும். ஸ்பெர்மடைசேஷன் இது மைக்ரோகொனிடியா ஆர் பிக்னியோ யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போர்ஸ். மேலே ஆக்ட் ஆகக்கூடிய யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போர்ஸ் ஆர் மைக்ரோகொனிடியம். ரிசப்டிவ் ஐஃபா ஆர் மேக்ரோகொனிடியாவுக்குள்ளே ஃபியூஸ் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரிசப்டிவ் ஐஃபாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃபியூஸ் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணுறது ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸாக இருக்கும். பக்சினியா அண்ட் நியூரோஸ்போரால் ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் இருக்குது. 2 ஸ்ட்ரெயின்ஸும் மீட் ஆகி ப்ரோ கேமிட்டாஞ்சியமாக டெவலப் ஆகும். அந்த கேமிட்டாஞ்சியம்லேருந்து ஜைகோஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆகிறது தான் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். இந்த ஜைகோஸ்பொராஞ்சியம்குள்ளே ஜைகோஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஜைகோஸ்போர் ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ரைசோஃபஸ் அண்ட் மியூகாய்டு ரெண்டுத்துலையுமே கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் இருக்கும். ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா தான் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனாக இருக்கும். கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டாஞ்சியத்துக்கு இடையில் ஒரு கான்டாக்ட் வரும். அந்த கான்டாக்ட் வழியாக, அந்த கனெக்ஷன் டியூப் வழியாக, அந்த ஹோல்ஸ் வழியாக ஆந்த்ரிடியம்குள்ளே இருக்கிற கண்டென்ட் ஊகோனியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் கேமிட்டாஞ்சியல் கான்டாக்டாக இருக்கும். அல்புகோவில் இந்த கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஊகேமி அப்படின்னா போத் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட் ஃபியூஸ் ஆகிறது ஊகேமியாக இருக்கும். 3 பிலிஃபாரிஸ் ஊகேமஸ் மேனர் ஆஃப் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அனேசோகேமி அப்படின்னா ஏதர் மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது தான் அனேசோகேமி. அல்லோமைசிஸில் அனேசோகேமி இருக்கும். ஐசோகேமி அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ் தான் ஐசோகேமியாக இருக்கும். சின்கைட்ரியம் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். போத் மார்ஃபலாஜிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமிட் ஃபியூஷன் ப்ராசஸ் தான் ஐசோகேமி. சின்கைட்ரியம் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். பிளானோகேமெட்டிக் காப்புலேஷனாக ஃபியூஷன் ஆஃப் மொட்டைல் கேமிட்ஸ் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷனாக இருக்கும். எஸ், தேங்க்யூ.